உங்களுக்கு சீமானுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குல்ல? புரிதல். நட்பு நட்டாக நிச்சயமாக நட்புங்கிற விட அண்ணன் அவர் பெரியவர், மூத்தவர், அவர் வந்து அனுபவஸ்தர், ஒரு அறிவாளி, ஒரு பெரும் படிப்பாளி. ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி எப்படி தம்பி உன்னால் தூங்க முடியுது அப்படிம்பாரு. என்னால் தூங்க முடியல, நான் வந்து அப்படி அந்த புக்கு படிச்சிருக்கேன், இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன். பெரிய கடுமையான உழைப்பாளி, பிசாசு மாதிரி உழைப்பாரு. கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களை கவர்ந்த அரசியல்வாதின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர். நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாங்கள் குட்டியாக இருக்கும்போது வந்து கதாநாயகன் என்ற பிம்பம் ஒரு காரணம் அதுக்கு. எங்கள் கதாநாயகம்லாம் ரஜினி கமல்ல. நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் வந்து ரஜினி சார் வந்து உங்களுடைய எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாரு. 1975 அப்படின்னா என் ஃபர்ஸ்ட் கூட அப்படின்னாரு. அவர் வந்து டேய் நீ யாரா அப்படிங்கிறத வந்து அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அது மாதிரி நாங்கள்லாம் 75 பிறக்கும்போது ரஜினி சாருடைய படமே வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆர் எங்களுக்கு வந்து இப்போ சினிமா ஸ்டார். எம்ஜிஆர் படம் நிறைய பார்த்துருக்கோம். நான் வந்து குலேபவாலிலேருந்து பார்த்துருக்கேன். அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எம்ஜிஆர் தலைவர் வந்து ஒரிஜினல் ஹேரில் இருக்கிற காலத்துல பார்த்துருக்கேன். அது செகண்டரி. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் வந்து அரசியல் தாய், பொலிட்டிக்கலாக அந்த ஒரு கோணல் சிரிப்போடு, ஒரு பொன் மேனியோடு, தங்க நிற வாட்சோடு, வலது கையில் இருந்து அப்படி வந்து ஒரு கையாற்ற, அப்படி வந்து ஒரு பெருமிதத்தோடு கையாற்று. அது வந்து அதெல்லாம் எங்களுக்கு பூரிப்பு. ஐயோ தலைவர், எங்கள் ஊரில் வெள்ளம் வந்தபோது தலைவர் வந்து பார்க்குறக்கா வந்தார் ஹெலிகாப்டரில். நாங்கள் வெள்ளத்திலே விட்டு அவர்தான் பார்த்துருக்கோம். வெள்ளம் பார்த்து தலைவர் வந்தார், போராடு எல்லா பேரும் வச்சுரு அப்படின்னு. அது வந்து அது எம்ஜிஆர் வந்து அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். அது வந்து அது வேற மனுஷன். அது வந்து அது 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 வேற நிறைய சொல்லுது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.